குறிப்பாக நான் இலங்கைக்கு செல்லும்போது பேருவளை என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். டவுன் சவுத், கொழும்புக்கும் கீழே இருக்கும். தென் மாகாணம்னு கூட சொல்லுவாங்க. பேருவளை என்பது வைரக்கல் மாணிக்க கற்களுடைய வியாபாரத்துக்கு உலக புகழ் பெற்றது. அங்கு ஜாமியா நலிமியா என்ற பாடசாலைக்கு நான் சென்று பார்த்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அறிவுசார் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டிலும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் திரும்பினேன். டாக்டர் அகார் முகமது அவர்கள் தான் அவருடைய துணை முதல்வராக இருந்தார். அதன் பிறகு முதல்வர் ஆயிட்டார். வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆசிரியர் குழு விரும்பினால் அந்த பல்கலைக்கழகத்தோடு பேசி அதே பாடத்திட்டத்தை இங்கு எவ்வாறு செம்மைப்படுத்தலாம், செயல்படுத்தலாம் என்பது குறித்த ஒரு புரிந்துணர்வு சந்திப்புக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மதரசா மாணவர்கள்லாம் என்ன ஆயிட்டுன்னு சொன்னோம்னா, குறிப்பாக நீங்கள் வட இந்தியாவுக்கு போகணும், உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லா மாநிலங்களையும் திருப்பி மதரசாவை பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் வேறு மனநிலை தான் வரும். இந்த ஒரு விதமான அது எந்த வார்த்தையில் சொல்றேன்னு தெரியும், ஏதாவது சொன்னால் தவறாக போயிடும். 100 வருடம் பின்தங்கி இருக்கிறாங்க, 10 வருடம் 20 வருடம் பின்தங்கி இருப்பது என்பது வேறு, 100 வருடம் பின்தங்கி இருப்பது என்பது வேறு. டெய்லி பேப்பரை பார்த்தாலே பெரிய பாவம். பேப்பர் படிக்கிறீங்களா? அதிர்ச்சி. பேப்பர் படிக்கிறீங்களா என்பது ஒரு அதிர்ச்சி. பேப்பர் படித்து விட்டால் பெரும் பாவத்தை செய்வது போன்ற ஒரு மனநிலை கற்பித்து வைத்திருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடாது. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அதீத கட்டுப்பாடு என்ற பெயரால அறிவுக்கே திரைப்படக்கூடிய ஒரு சூழல் வட இந்தியாவில் இன்றும் இருக்கிறது. நல்ல வேளையாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அதுக்கு மாற்றாக இந்த மதரசா பாடக்கல்வி என்பது நவீனமயப்படுத்தப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொது கல்வி முறைக்கு சமமாக இருக்கிறது என்ற நிலை இது போன்ற மதரசாக்கள் மூலமாக உருவாகி வருவதை நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பாராட்டுகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.